இந்த காலவேளையில் இந்த சபையில் ஆண்டவர் பெருக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்வார். நான் சர்ச்சை மிஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த வராத நாளில் கொடுக்கப்பட்ட சேமன் அது விசேஷித்த விதமாக எனக்கு தான் இருந்திருக்கக்கூடும். அதை மிஸ் பண்ணிட்டேன்டா அதுக்கு பிறகு என்ன சேமன் என்று கேட்டால் பழைய சாப்பாட்டை சாப்பிட்ட மாதிரி. ஃப்ரெஷ் மன்னா, புது மன்னா. மன்னான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கர்த்தர் கொடுத்தார். பரலோகத்தின் தேவதூதர்களுடைய ஜீவ அப்பத்தை கொடுத்தார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் படிக்கும் வழியில் அது ஜீவ மன்னா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வாழ்க்கைகள் மாறும். 100க்கு அதிபதி சொல்லுகிறான், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும், ஆனால் இந்த வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். ஒரு வார்த்தை. எத்தனை பேருக்கு ஒரு வார்த்தை வேணும் என்று சொல்லி நிற்கிறார்கள்? Amen. You will receive it. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சில வேளைகளை நாங்கள் முறையிடுகிறோம். பிள்ளைகள் சில வேளைகளில் சில குழப்படிகள் செய்யும் வேளையில் ஐயோ இந்த பிள்ளைகளால் எங்களுக்கு முடியாது என்று சில வேளையில் சத்தமாக சொல்லி விட்டுடுவோம். எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்களோ இல்லையோ கையொத்த வேண்டாம். இந்த பிள்ளைகளால் எனக்கு உயிரே போகுது, என்ற ஜீவனையே எடுக்கிறாங்களே, என்ற உயிரை எடுக்கிறாங்களே, என்னால் முடியாது. அப்படியான ஒரு பாரத்தை நீங்கள் இயேசுவண்டையில் சொல்லும் வேளையில் அதுதான் ஜெபம். நீங்கள் இயேசுவோட கதைக்கிறீங்களே, என்னால் இது முடியாது, இனி தாங்க முடியாது, எனக்கு இனி பைத்தியம் வந்துடும் போல இருக்குது, செத்தால் நல்லது போல இருக்குது. நீங்கள் இப்படி சொல்கிறது தான் ஜெபம். கர்த்தரை பார்த்து சொல்லும் வழியில் அது ஜெபம். கர்த்தரிடத்தில் நாங்கள் முறையிடுகிறோம், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். சில வேளைகள் எங்களுக்கு சொல்ல முடியாமல் வந்துட்டு சில ஆட்கள் அழுதிருக்கிறார்கள். அவளுக்கு வாய் திறந்து கதைக்கவே முடியாது. ஒரு கவலையோடு இருந்தால், ஒரு பிரச்சனையோடு இருந்தால் சில வேளைகளில் நாங்கள் பார்த்து கேட்குறோம், என்ன பிரதர் சொல்லுங்க பிரதர். இறுக்கி பிடிக்கிறாங்க, வாயை திறக்க முடியாமல் கதைக்கு அழுதுடுறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு விளங்கும். இந்த கால வேளையில் கர்த்தர் எங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பதற்காக, எங்களுடைய தேர்வு எதுவாக இருந்தாலும், என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த கால வேளையில் எனக்கு உதவி செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், எகிப்தில் தேவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பத்துக்கூடாக துயரத்துக்கூடாக போய்கொண்டு அதிக வேதனைக்கூடாக போய்கொண்டிருக்கும் வேளையில் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்ததை நிப்பாட்டவில்லை, ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததை நிப்பாட்டவில்லை, வேண்டுதல் செய்ததை நிறுத்தவில்லை. அதை அவர்களுக்கு பதில் கிடைத்ததை குறித்து யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. கடவுளாகிய தேவன் சர்வ வல்லவர், அவர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாசியுங்கள் பார்ப்போம். இந்த 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யாத்ராமம் 3:7, எக்ஸோடஸ் சாப்டர் 3:7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே, என் ஜனம், என்னுடைய ஜனம், இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் காண்பார், அவர் உதவி செய்வார். இயேசுடைய பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் இயேசு பதில் கொடுப்பார். பத்திமேயு, அவன் கண் பார்வை அற்றவன், அவன் கத்தினான், சத்தம் போட்டான், தடைகள் வந்தது, ஆனால் நிப்பாட்டவில்லை, ஒருத்தருக்கும் பயப்படவில்லை. எனக்கு வேணும், என்றைக்கு எனக்கு பார்வை வேணும், எனக்கு எப்படியாயிலும் விடுதலை வேணும். யார் என்ன வாயை மூட என்று சொன்னாலும், சத்தம் போடாது என்று சொன்னாலும், நான் சத்தம் போட்டு அந்த இயேசு என்னுடைய சத்தத்தை கேட்க வேணும். நான் ஒரு மனுஷனுக்கு பயப்பட போறது இல்லை. ஏன்னா மனுஷனால உதவி செய்ய முடியாது, கண் பார்வையை கொடுக்க முடியாது. இன்றைக்கு இந்த கால வேளையில் இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு ஒரு மனுஷனால உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க சொல்லுவாங்க, நீ அல்லேலூயா கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் அல்லேலூயா கூட்டத்துக்கு போய் அந்த இடத்துல நான் விடுதலை பெறுவேன். எனக்கு நிம்மதியை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், ஆறுதல் அளிக்கிறவர், சந்தோஷத்தை தருகிறவர், அவரிடத்துல நான் போகுவேன். அவன் சத்தமிட்டான், சத்தமிட்டான். இயேசு அந்த சத்தத்தை கேட்டு அவனுக்கு அற்புதத்தை நடப்பித்த சம்பவம் எங்களுக்கு தெரியும்.
இந்த காலவேளையில கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்களின் வாசியங்களை என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே அவருடைய உபத்திரவம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் வராது என்பது நினைத்து பார்க்க கூடாது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உபத்திரவம் அதிகமாக தான் இருக்கு. உபத்திரவம் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், வியாதிகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனாலும் அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள், சொல்ல முடியாத காரியங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் கர்த்தர் என்னை உயிரோடு இன்றைக்கு இந்த காலவெளியில் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் சில நேரங்களில் ஆண்டவரை பார்த்து அவருக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆக்களுக்கு தான் கொடுப்பீங்க. ஒரு 2 வயது பிள்ளை, பேபி, 2-3 வயது நிற்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் எனக்கு ஞாபகம் இல்லை முந்தி பார்த்தது. எங்களுடைய இனத்தை ஒரு பிள்ளை குடும்பத்தில் பிறந்த அவனை பார்த்தவன் நான் ஷூஸ் எடுத்து போட வந்த நேரத்தில் வந்து ஓடி வந்து பார்த்து கொண்டிருந்தான். இப்படி குட்டி பிள்ளை, வடிவான பிள்ளை, வடிவாக பார்த்து கொண்டிருந்தான். நான் பார்த்துட்டு இப்படி நான் சும்மா ஸ்மைல் பண்ணான். அவன் டக்கண்ட உம்மாண்ட அவனும் கொடுத்தான். நான் சொன்னேன், அவன் டொரண்டோவில் தான் இருக்கிறான். நான் சொன்னேன், ஐ ஹேவ் டு மீட் ஹிம். ஸோ ஸ்வீட் அண்டன். ரெபேக்காட்ட சொன்னேன், ஷீ இஸ் ஸோ ஸ்வீட் அண்டு. இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஜீசஸை பார்த்து நாங்கள் உம்மா கொடுக்குறோமா? அவரை போல நல்ல தெய்வம் ஒருவருமே இல்லை. இஸ் சச் அ லவ்விங் காட். ஐ கீப் ஃபாலிங் இன் லவ் வித் ஹிம் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். இன்றைக்கு அந்த ஜீசஸ் எங்களுக்கு ஒரு ஊழியத்தை செய்ய சொல்லி கேட்டார். தம்பி, தங்கச்சி, வந்து கதரை அடுக்குவீங்களாண்டா? நான் ஜெபம் பண்ணி போட்டு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அது முந்தி நான் அப்படி விடுவேன் ஜெபம் பண்ண. கர்த்தரோட ஊழியத்தை செய்கிறதுக்கு ஜெபம் பண்ணணுமா? ஒரு அழைப்பு வரும் வழியில் துள்ளி பாஞ்சிடணும். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, சிலாக்கியம் பெற்று இருக்கிறேன் டு டூ சம்திங். கதரை அடுக்கிறதா? கதரை அடுக்கி போட்டு புறா வேறு என்ன வேணும்? இன்னும் கதரை அடுக்கிட்டான், வேறு என்ன செய்ய? இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்காக நான் ஏதாயிலும் ஒன்று செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் என்னை பாதாளம் போகாதபடி என்னை பாதுகாத்து தன் உயிரையே கொடுத்து என்னை மீட்டெடுத்த தேவன், அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்லாமல் இருக்கிறது? இன்றைக்கு தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணும் வழியில் நான் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணதை விட கூடுதலாக ஸ்தோத்திரம் தான் வந்தது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி என்ற எங்களோட உள்ளத்தில் நன்றி உள்ள இருதயம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஜெபம் பண்ணுறது வித்தியாசம், ஸ்தோத்திரம் பண்ணுறது வித்தியாசம். இந்த கால வேளையில் அங்கே சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால், என்னுடைய ஜனங்களுடைய கஷ்டத்தை, உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்களை மேய்த்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை அங்கே சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், கண்காணி செய்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் கஷ்டப்படுத்துகிறதை பார்த்து இவர்கள் கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். இவ்வளவன் தான் வசனம். இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உங்களோட உபத்திரவத்தை முடியாது, என்னால் இது முடியாது, இது கஷ்டமா இருக்குது, உங்கள் ஒருத்தருக்கும் விளங்குது இல்லையென்று சொல்லுகிற நீங்க, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வேதனையை நான் கண்டிருக்கிறேன், இனி முடியாது என்று சொல்லுகிறாய். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய திராணிக்கு மேலாக சோதனைக்க அவர் இடம் கொடுக்க மாட்டார். நான் சில நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே என்னால் இது முடியாது, ஆனால் உமக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்களும் அப்படி சொல்லியிருக்க கூடும். ஆனால் கர்த்தர் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறவர். என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர், என்னுடைய ஜெபங்கள் எடுத்தவர்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சத்தமா வாசிங்கள். ஐசியா சாப்டர் 59 verse 1. நான் கொடுக்கிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, the word of God. அந்த வார்த்தை தான் நம்மை விடுதலை ஆக்கும். அது ஜீவன் இருந்தது, வல்லம் இருந்தது. நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். என்னன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை சொன்னேன் பைபிள் ஸ்டடியில், எனக்கு அனுப்பியிருந்தாங்க டிவி ப்ரோக்ராம் என்ன நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நான் சோஃபாவில் அப்படியே
சாய்ந்திருந்து அந்த டிவி ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருந்தேன். அனுப்புறதுக்கு முதல் அந்த சேவனை பார்த்து கொண்டிருக்கும் வழியில் யார் ப்ரீச் பண்ணது? பாஸ்டர் சோலமன் அரமநாயகம். அவர் ப்ரீச் பண்ணதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஸோ நான் கேட்டுக்கொண்டிருக்கும் வழியில் அதில் ஒரு வார்த்தை வந்தது. என்னவென்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று சொன்ன வழியில் அந்த சோஃபாவில் இருந்து சாஞ்சு கொண்டிருந்த நான் களைச்சு போன மாதிரி பலன் இல்லாத மாதிரி தான் இருந்த நான். எனக்கு ஒரு புது பலன் வந்து நான் எழுந்து செய்ய வேண்டும் என்ற வேலைகளை அவ்வளோத்தையும் செய்ய கர்த்தர் கிருபையளித்தார். என்னது என்ன பலப்படுத்தினது? தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கும் அந்த வார்த்தை தான் கிரியை நடப்பிக்கிறது. ஏசாயா 59:1 வாசியுங்கள். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு, ரட்சிப்பு உதவி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், ரட்சிக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆபத்தில் இந்த ஒரு கார் நான் ரோடை கிராஸ் பண்ணும் வேளையில் யாரோ என்ன பிடிச்சு இழுத்தாங்க இந்த சைடில். ஏனென்றா கார் உண்டு, நீ போயிருந்தால் அடிபட்டிருப்ப என்று சொல்லி என்னை ரட்சித்தார்கள், உயிரை காப்பாற்றினார்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போயில. இன்றைக்கும் மிரக்கல் வர்க்கிங் காட். என்னுடைய தேவன் he is not an ordinary person, he is a supernatural, he is almighty God, சர்வ வல்லவர். அதான் அங்க சொல்லப்படுகிறது, சர்வ வல்லவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு நாங்கள் பாடினோம் பாட்டு, ஆபிரகாமை குறித்து சொல்லும் வழியில் செத்து போயிட்டுது என்று அவனுடைய சர்ரமும் சாராளுடைய சர்ரம் செத்து போயிட்டுது, இனி முடியாது, பிள்ளை பிறக்க சான்ஸே இல்லை என்று சொல்லுகிற நிலையில் கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் மிரக்களை செய்தார் என்று சொன்னார். அந்த சூப்பர் நேச்சுரல் கடவுள் இன்றைக்கு எனக்கு செய்வார் என்று சொல்லுங்க. உங்களுக்கு அவர் செய்வார், எனக்கு ஆண்டவர் செய்வார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறவர். ஆகவே இன்றைக்கு எனக்கு ஏற்கனவே அதிசயத்தை செய்யறதுக்கு தீர்மானித்திருக்கிறார். இன்றைக்கு செய்ய போகிறார். அது நாளைக்கு அல்ல, இன்றைக்கே நடக்கும். அங்கே வாசிங்க தொடர்ந்து. கேட்க கூடாதபடிக்கு, அவருக்கு கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. நாங்க ஜெபம் பண்றது, நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். சில வேளைகளை சத்தமா ஜெபம் பண்றோம், சில வேளைகளை மெல்லமா ஜெபம் பண்ணுகிறோம். முடியாம இருக்கு, ஆண்டவரே என்னால முடியாத ஆண்டவரே, என்னால தாங்க முடியாத ஆண்டவரே, என்னால என்ன செய்ய தெரியாத ஆண்டவரே, அழுறோம் சில வேளைகள்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய செவி மந்தமாகவில்லை. இந்த கூக்குரலின் சத்தம், தேவனுடைய ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு எகிப்தில் இருக்கும் வேளையில சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் கேட்டது போல இந்த கால வேளையில் உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்களுக்கு இன்னும் கண்டினியூ பண்ண தேவையில்லை. வேர்ட் இன்றைக்கு you are received, you are received. It is happening right now. இந்த ஸ்பிரிட் வேர்ல்ட்ல மிரக்கல் நடக்கும் வேளையில it will manifest in this world. ஆவி உலகத்தில், ஆவி மண்டலத்தில் நடக்கும் வேளையில அது it will be manifested, காணக்கூடிய விதத்தில் கர்த்தர் செய்வார். நீங்க பூலோகத்தில் எவைகளை அவிழ்த்து விடுகிறீங்களோ அவைகள் பரலோகத்தில் அவிழ்த்து விடப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கட்டுகள் இருந்து இன்றைக்கு விடுதலை கிடைப்பதாக. எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் கர்த்தர் இந்த காலவெளியில் விடுதலை ஆக்குற தேவன். இந்த இடத்துல எங்களை உயிரோட பாருங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சர்ச்சில், ஆனால் அவங்க இன்றைக்கு சர்ச்சுக்கு வர முடியாமல் போயிட்டுது. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். என்னத்துக்காக கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்? He loves us very much. He wants to say something special. இந்த நேரத்தை நாங்கள் உதாசீனம் பண்ணியிருந்தோம் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த விசுவாச வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாமல் இழந்திருப்பர். விசுவாசம் எப்படி வருகிறதா? தேவனுடைய வார்த்தையின் கூடாக வருகிறதா. அதைத்தான் நாங்கள் தியானிக்கிறோம், அதைத்தான் நாங்கள் போதகம் பண்ணுகிறோம், அதைத்தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். அந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது. என்னன்னு சொன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மால நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன். என்னுடைய வாழ்க்கையில தடை கல் எது இருந்தாலும் அதை நான் மீறி மேற்கொண்டு வரக்கூடியதாக ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய பர்வதமே, செருபாபேல் என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய மனுஷனுக்கு முன்பதாக, நீங்க கடவுளுடைய பிள்ளைகள், இந்த இடத்துல இருக்கிற நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள், அவருக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக
எல்லா தடைக்கல்லும் எல்லா பர்வதங்களும் சமபூமியாக கூடியதாக நீங்க ஏறி மிதித்து நடக்க கூடியதாக கர்த்தர் செய்வார். ஆண்டவர் எங்களுக்கு எப்படிப்பட்ட கால்களை தருகிறாராம்? மான் கால்களை போல. எப்படிப்பட்ட பெலனை தருகிறார் எங்களுக்கு? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன். நீதிமான்கள் எப்படி இருக்கிறார்களா? சிங்கத்தை போல. இதெல்லாம் பைபிள், இது நான் உண்டாக்கி சொல்லவில்லை, பைபிள். இது எல்லா வசனமும் பெற்றுக்கொண்டு ஐயோ எனக்கு ஏலாமே இருக்குது பாஸ்டர், வாய்க்குள்ள சீனியை போட்டு அமர்த்தி கொடுக்கணும். எத்தனை வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறோம். வசனத்தின் மூலமாக வசனத்தை கேட்கும் வழியில் எங்களுக்கு ஒரு புது பலன் வருகிறது, ஒரு உற்சாகம் வருகிறது, ஒரு சந்தோஷம் வருகிறது. இதே போல வார்த்தைகளை கேட்டு உடைஞ்சு போன ஆக்களும் இருக்கிறாங்க. ஆக்கள் அதான் கூடாத ஆக்களோட தெரியக்கூடாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் சொன்னீங்களோ தெரியல, சில வேளைகளில் நீங்கள் வீட்டால் வெளிக்கிட்டு வெளியில் வார நேரம் பார்த்து ஒரு அம்மாவை கண்ணணும், ஐயோ தரித்திரம் வருதே, உள்ளுக்கு ஓடிடுவீங்க திரும்ப வீட்டுக்குள்ள. ஏன்னா அந்த மனுஷியை கண்டா போதும், வாயை திறந்தா போதும், அது ஒரு மனுஷனாம இருக்கலாம், மனுஷியா தான் இருக்கணும் இல்லை, ஒரு மனுஷனாம இருக்கலாம், வாயை திறந்தா போதும் சோளம் பொரியிற மாதிரி பொரியும், எங்களுக்கு இருக்கிற பேலனையும் எடுத்து உறிஞ்சி கொண்டு போயிடும். சிராக்கள் அப்படிதான், நெடுகளுமே எங்களுக்கு சுகமே இல்லை, எங்களுக்கு சுகமே இல்லை. நாங்கள் உற்சாகமா உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறீங்க, ஐயோ எனக்கு பேலன் இல்லை, எங்களுக்கும் இருக்கிற பேலன் உறிஞ்சி போயிடும். நாங்கள் உதவி செய்ய போனாங்க, ஓகே எனக்கும் அப்படிதான், அழுது கொண்டு போயிடுவோம். ஆனால் யாரோடு சேருகிறோமோ அவங்கள போல மாறுவோம். அதான் விசுவாச குடும்பத்தினரோடு, விசுவாச பிள்ளைகளோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு, ஜெயமெடுக்கிறவர்களோடு, வெற்றி பெறுகிறவர்களோடு, நல்லா படிக்கிறவர்களோடு, நல்ல ஒழுக்கமுடையவர்களோடு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்வோம் என்றால் அவர்களை போல நாங்கள் வீர நடை நடந்துடுவோம். சத்ருவானவன் வெள்ளம் போல வரும் வழியில் என்ன நடக்குமா? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாரா? எங்களுக்கு ஜெய கொடி, சும்மா கொடியை பிடிச்சு கொண்டிருக்க மாட்டார், கூட பிடிச்ச மாதிரி எங்களுக்கு வெற்றி எடுத்து தருகிறவராயிருக்கிறார். If God be for us, who can be against us? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், if God is on my side. நான் முந்தி சொல்றது ஆல்கோகன் போயிட்டார். ஆனால் நான் சொல்லுவேன், ஆல்கோகன் மாதிரி ஒரு ஆள் என்னோட வருவார் என்று சொன்ன நான் ஒருத்தருக்கும் பயப்பட மாட்டேன். ஒரு பெரிய நாய் குலைச்சு கொண்டு வந்தாலும் ஆல்கோகன் டக்கண்டு டோன்ட் வாரி என்ன பிடிச்சி எங்கால போட்டுட்டு அந்த நாயை 2 அடி அடித்து சாவு கொள்ளக்கூடிய பெலன் அந்த ஆளுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த ஆலயம் சிருஷ்டித்த தேவன் சர்வ வல்லவர். இஃப் ஹி இஸ் ஆன் மை சைட், நான் இது ப்ரீச் பண்ணிட்டு போனேன்டா வழக்கத்தில் எது நடக்கும், ஆனால் எனக்கு தான் புறவு நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் ரெஸ்லிங் பார்த்துருப்பீங்க. ரெஸ்லிங் மேட்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா அடிபட்டு கொண்டிருப்பான், அவனை கீழே போட்டுடுவாங்க. கீழே போட்டுட்டு அவனை பின் பண்ணுறதுக்கு போட்டு 1 2 3 சொல்லுங்க எழுப்பிடுவான். அவன் தான் விக்டரி, அவனுக்கு தான் வெற்றி. இந்த பெல்ட்டை கொடுக்கிறது எங்களுக்கு இருக்கிறவர் கர்த்தர், எங்களுக்கு இருக்கிறவர் கர்த்தர். இந்த ரெஸ்லிங் மேட்ச் உண்மையாக இன்ட்ரெஸ்டிங். அது சும்மா காட்டுவாங்க. இந்த டேக் டீம் மேட்சஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸைட்டட் ஆகிடுவோம். நான் வந்த புதுசில் சாட்டர்டே என்று சொன்னால் வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன், இந்த டிவியை தான் பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் புறவை எனக்கு விளங்கிட்டுது இதெல்லாம் என்னண்டு. இப்போ எனக்கு அதெல்லாம் இல்லை. நான் சொல்லுகிறேன், இஃப் காட் பி ஆன் அவர் சைடு, இஃப் காட் பி ஃபார் அஸ், கம் ஆன், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஐ அம் தி வினர். அவர் சண்டை பிடிச்சிட்டு வெற்றி எடுத்து அந்த பெல்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போய்க்க, அவட்ட வைஃப் சின்ன ஆளா இருக்கு, அவத்தான் டார்லிங், அவத்தான் வெண்ட மாதிரி இருப்பா, சொல்லுவா யூ டிட் அ கிரேட் ஜாப். இன்றைக்கு இயேசு எங்களுக்கு கல்வாரி சிலுவையில் எங்களுக்கு வெற்றி எடுத்து தந்து விட்டார். We are more than conquerors. Hallelujah. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்?
ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். எழுத்தவர்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் என்ன சொல்லப்படுகிறது? அவர் எங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடியினால. இப்போ நீங்க வருத்தமா இருக்கும் வேளையில, வியாதியா இருக்கும் வேளையில உங்களை நாங்க விசாரிக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுறோம், விசாரிக்கிறோம். என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பரம தந்தையா இருக்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவே என் பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட துரோகியா இருந்தாலும், பாவத்தில் இருந்தாலும், பொல்லாத ஏமாற்றுக்காரனா இருந்தாலும் அவரிடத்துல வந்து இயேசுவே நான் செய்த பாவங்களை எனக்கு மன்னியும் என்றால் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். இயேசுவே என் உள்ளத்துக்குள் வாரும் என்று வெளிப்படுத்தல் 3:20 படி அவரை ஏற்றுக்கொள்ளும் வேளையில, யோவான் 1:12 படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாக வந்துட்டோம். நாம் பரிசுத்தம் ஆகிட்டு தூய்மை ஆகி போட்டு சேர்ச்சுக்கு வாரன்றது இல்லை. நீ இருக்கிற வண்ணமா சேர்ச்சுக்கு வா. கர்த்தர் உன்னை சுத்திகரிப்பார். தம்முடைய வார்த்தை அனுப்பி சுத்திகரிப்பார். தம்முடைய இரத்தத்தினால உன்னை சுத்திகரிப்பார். உன்னை நீதிமானாக ஆண்டவர் மாற்றுவார். உன்னுடைய நீதி தேவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தியை போல் இருக்குது. ஆனால் அவர் தன்னுடைய நீதியை எங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எங்களுக்கு அடைக்கலத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். The righteous run into it and they are safe. நாங்கள் எல்லாம் அவருடைய நீதியை போட்டுக்கொண்டு அவருக்குள்ள ஓடி போய், the name of the Lord is a strong tower. The name Jesus is a strong tower. சில வேளைகளில் இருக்கிற சில டவர்ஸ் சில வேளையில் சில காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் ஜீசஸ் அவருக்குள்ள போகிறவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். Nothing can happen without his permission. அவருடைய உத்தரவில்லாமல் ஒன்றும் நடக்க முடியாது. சார்லி கர்க் கடவுளுடைய ஒரு மனுஷன், கடவுளுடைய ஊழியக்காரன், ஊழியத்தை செய்கிறவர். அவர் கொல்லப்பட்டார். ஆனால் இன்றைக்கு ஆலயங்கள் எல்லாம் நிரம்பிக் கொண்டிருக்கிறார். இரத்த சாட்சியாக மரித்தார் என்று அவருடைய போதனைகளுக்கு ஆக்கள் பிடிக்காத ஆக்கள் கொண்டாங்க. But today the churches are packed up. Young people are going into the churches. பல மக்கள், வாலிபர்கள், எப்படிப்பட்ட ஆக்கள், பாவத்தில் ஜீவித்து கொண்டிருந்தவர்கள், துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சர்ச்சுக்குள்ள திரண்டு போகிறார்கள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The name of the Lord is a strong tower. The righteous people only those who have been made righteous, நீதிமானாக மாற்றப்பட்டவன் அதுக்குள்ள நுழைய முடியும். தேவன் நமக்கு அடைக்கல பட்டணம். எங்களுக்கு எத்தனையோ பேருக்கு இந்த கனடா தேசம் அடைக்கலம் கொடுத்திருக்குது. ஒரு நல்ல தேசமா இருக்குது, ஆசீர்வாதமான தேசம் என்று சொல்லி வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் எங்களுக்கு அவர் பெலனே இல்லை என்று சொல்லுகிற எங்களுக்கு அவரே எங்களுக்கு பெலனை கொடுக்கிறவராயிருக்கிறார். He is my strength. அவர் தான் எனக்கு பெலன், சத்துவத்தை அவர் தான் தருகிறவராயிருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும். சத்தமா சொல்லுங்க. ஆபத்து வருகுதா, அவர் எனக்கு come here my son, stand here, what do you want என்று பிசாசை பார்த்து கேட்கக்கூடியவர். இந்த பிசாசை கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் பார்க்கிறோம். எல்லாருக்கும் முன்பதாக பிசாசை கொன்று விட்டார், ஜெயம் எடுத்து விட்டார், வெற்றி எடுத்து விட்டார். இன்றைக்கு நாங்கள் வணங்குற தேவன் தோல்வி அடைந்தவர் இல்லை. அவரை தூக்கி கொண்டு போன அவசியம் இல்லை. அவர் எங்களை தூக்கி கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. எங்களை கரிசனையா இருக்கிறார். லெட் மீ கோ ஃபாஸ்ட். யாத்ராமம் 14ஆம் அதிகாரத்துக்கு போவதற்கு முன்பதாக 103ஆம் சங்கீதத்துக்கு போங்க பாப்போம். 103ஆம் சங்கீதம் verse 103, chapter 103 verse 13 வாசிங்க பாப்போம்.
103 சங்கீதம் 13 வசனத்தை வாசிங்கள். தன் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு, அவருக்கு மரியாதை கொடுக்கிறவர்களுக்கு, தன்னை கனப்படுத்துகிறவர்களுக்கு, தமக்கு பயந்தவர்கள் என்று சொன்னால் அவரை மரியாதை செய்கிறவர்கள், அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றா எனக்கு கஷ்டம் வரும் வேளையில் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பிள்ளைகளுக்கு வருத்தம் வந்ததுன்னு சொன்னால் பேசாமல் போயிரு வந்துட்டு பேசாமல் விட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அவன் புளியான சில வேளையில் போய்க்க ஜாக்கெட் போடாமல் போயிருப்பான். சொல்லுவீங்க, உனக்கு சொல்ல சொல்ல ஜாக்கெட்டை போடாமல் ஸ்டைலுக்கு போட, நீ உனக்கு இது வேணும் இது என்று சொல்லி போட்டு என்ன செய்வீங்க? செத்து போட்டு விட்டுடுவீங்களா? என்ன நடக்கட்டும், சளி இழுக்கட்டும், மூச்சு இழுக்கட்டும் என்று சொல்லி போட்டு போயிட்டு அங்கே எல்லாம் மருந்துகள் எல்லாம் போட்டு, கொத்தமல்லியை போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, இந்தா குடி வந்து குடிப்பேன். குடிச்சு ஏன்? இரக்கம் இருக்குது. தாப்பன் இரக்கம் உள்ளவர். தாப்பன் சில வேளையில் பெரிய ஆள் மாதிரி இருப்பார், ஆனால் உள்ளுக்கு அவர் அங்கே இந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது, என்ன நடக்குது, எப்படி பார்த்தீரா, நீர் போய் பார்த்தீரா, அவனை பார்த்தீரா என்று தாப்பன் கேட்பார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, என்னுடைய பரமபிதா என்னில் இரக்கம் வைத்திருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்ய இன்றைக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ டோன்ட் ஹேவ் டு ப்ரீச் எனிதிங் எல்ஸ், பட் ஐ கோயிங் டு ஃபினிஷ் இட் ஆஃப். 34 சங்கீதம் 17 18 வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் Psalm 34 verse 17 and 18 அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நீதிமான்கள், நானும் நீங்களும் நீதிமான்கள், இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஆக்கள், நாங்கள் கூப்பிடும் வேளையில் என்ன செய்வாராம்? அவர் கேட்கிறவராக மாத்திரமல்ல, அவர் பதில் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு நாங்கள் இன்றைக்கு வாச்சோம், அவருடைய கரம் குறுகி போயில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவர் இன்றைக்கு எனக்கு இப்போ உங்களுடைய தேவையை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். நீங்கள் மனுஷனிடத்தில் சொல்லும் வேளையிலேயே மனுஷன் ஓமென்று பரிதாபம் படுவான், ஆனால் அவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலை இருக்கும். ஆனால் என்னுடைய தேவன் அவர் பரிதாபிக்கிறது மாத்திரமல்ல, அவர் உதவி செய்ய முடியும். அவருக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தூக்கி என்னை எடுக்கிறவர். என்னை அவர் சேற்றில் இருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். உன்னதங்களை தம்மோடு வீர்க்க அந்த வீட்டிற்கு அந்த சிராக்கியத்தை தந்திருக்கிறார். none of us are perfect people here. இந்த இடத்துல பெர்ஃபெக்ட் பர்சன் இருந்தால் நீங்கள் சர்வீஸுக்கு பூரா வந்து சொல்லுங்க, ஐ எம் a perfect person, I'll meet you and I'll talk with you. ஆனால் கர்த்தருடைய இரக்கம், கிருபை, தயவு எங்களை தாங்கி என்றைக்கு மட்டும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்குது. அவரிடத்தில் வரும் வழியில் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்குது. வாசிங்க அந்த வசனத்தை. எல்லா உபத்திரங்களையும் நீங்களாக்கி விடுகிறார். அவர் நொறுங்குண்ட இருதயம். உங்களுக்கு இன்றைக்கு பிரச்சனை, கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, நொறுங்கி போயிருக்கிறீங்க. சில வேளைகளில் ஐயா கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார், யோசிச்சு கொண்டிருப்பார், கவலைப்பட்டு கொண்டிருப்பார், வேதனையோடு இருப்பார். வைஃப் வந்து என்னங்கோ, என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, என்ன சொல்லுங்க சொல்லுங்க, சும்மா ரெடி. ஏன்னா அவர் இருந்து திங்கிங் கியருக்குள்ளே போயிட்டார், அந்த மோடுக்குள்ளே போயிட்டார். இருந்து யோசிக்கிறார், எப்படி இதை சால்வ் பண்ணுறது, எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. அவர் யோசிச்சு கொண்டு கேட்க விட்டுட்டு போயிடணும். யாரை வந்துட்டு நோண்டி கொண்டு இருந்தால் கடைசியாக எழுப்பி சாத்தி போடுவார். அப்போ பேசாமல் விட்டுட்டு போகணும். அவர் இருந்து யோசிச்சு கொண்டிருப்பார். அவர் யோசிச்சு பார்த்து அதுக்கு பிறகு என்ன செய்வார்? கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் இடத்துல சொல்லுவார். கர்த்தர் அவருக்கு ஒரு ஐடியாவை கொடுப்பார். கர்த்தர் அவருக்கு ஒரு தோட்டை கொடுப்பார். கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிற வழியை ஏற்படுத்துவார். அற்புதம் நடக்கும். இன்றைக்கு அதுதான் ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த இடத்தை திரும்பவும். அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்றால் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். 120 சங்கீதம் 1 வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் Psalm 120 verse 1 சொல்லப்படுகிறது. 120 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் வேளையில், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி, என்னுடைய கஷ்டத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதைத்தான் செய்யுங்கள். பாஸ்டரை கூப்பிடுறதுக்கு முதல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பாஸ்டரை கூப்பிடுறதுல தப்பு கிடையாது. உங்களோட கேர் கிவரை கூப்பிடுறதுல தப்பு கிடையாது.
அவங்க உங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்க. 911 கால் பண்ணுற மாதிரி தான் இவங்களும் வருவாங்க, ப்ரே பண்ணுவாங்க. ஓவர் த ஃபோன் ப்ரே பண்ணால் அற்புதம் நடக்கும் என்று எதிர்பாருங்கள், வரணும் என்று எதிர்பார்க்க தேவையில்லை. ஜெபம் பண்ணும் வேளையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். அந்த விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் இங்கேருந்து அங்கே அவங்கள கால் பண்ணணும், இவங்களை கால் பண்ணணும் இல்லை. நீங்கள் முதலாவது தேவனை கூப்பிடுங்க, அதுக்கு பிறகு லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்களை கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணும் வேளையில் ஆண்டவராய் இயேசு பதில் கொடுப்பார். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்றால் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். இவ்வளவு நாள் நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஒன்றுமே நடக்கல, இனி ஏதாவது நடக்குமான்னு யோசிக்கும் வேளையில் நிச்சயமா நடக்கும். இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ காலகாலமாக இருந்தார்கள், ஆனால் ஒரு நாள் விடுதலை வந்தது. விடுதலை எங்களுக்கு ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். இரட்சகர், நம்முடைய இயேசு இரட்சகர். இயேசு என்று சொன்னார் ரட்சிக்கிறவர். ஈஸ் அவர் சேவியர். இன்றைக்கு எங்களுக்கு விடுதலை தர ஆயத்தமாக இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து வாசித்து பார்க்கும் வேளையில் எலிசாவிடத்தில் ஒரு பெண் போய், ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, தீர்க்கதரிசி செத்து விட்டார், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவர் செத்து போனார், கடன்காரர்கள் வந்து எங்களோட பிள்ளைகளை கொண்டு போறாங்க என்று சொல்ற ஒரு சூழ்நிலை, கஷ்டம். யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளை கொண்டு போற சூழ்நிலை. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? உங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் என்று சொன்னா நீங்க வேதனைப்படுவீங்க. வேணும் அவளுக்கு, உனக்கு வேணும் என்று சொல்லி போட்டு முள்ளுக்கு துடிச்சு கொண்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், அது உண்மை, உண்மையான தாயும் தாப்பணும். சில தாய்மார் பைபிளில் சொல்லி இருக்குது, வெட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. இது பைபிளில் சொல்லி இருக்குது. ஆனால் உண்மையான தாய் தாப்பனும் பைபிளில் சொல்லியிருக்கு, தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் அப்படி என்ன மறக்க சான்ஸ் இருக்குது. உன் தாயும் தாப்பன் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக்கொள்வார். அப்பா அம்மா விட்டுட்டாலும் கர்த்தர் சேர்த்துக்கொள்வார். அப்படிப்பட்ட லவ்விங் காட் we have. His mercies are new every morning. அவருடைய இரக்கங்கள் நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருக்குது. அந்த தேவன் என்ன செய்கிறார்? இந்த பிள்ளைகள் 2 பேரையும் இந்த தாய் கொண்டு போறாங்க கடன்காரங்கள் என்று கடவுளுடைய மனுஷனிடத்தில் ஓடுகிறார். அவர் அற்புதத்தின் வழியை சொல்லிக் கொடுக்கிறார். கடன் தொல்லை நீங்கியது, அதிசயம் இருந்தது, நல்லா வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறது சரியான இடம். இன்றைக்கு இந்த அருமையான சகோதரன் சொன்னார், you come to the correct place என்று சொல்லி நினைக்கிறேன். உங்களை பார்த்து தான் சொன்னாராக்கம். சொல்யூஷன் கிரவுண்ட், தீர்வை காணுகிற இடம். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் them, ஃபார் ஆல் ஆஃப் us. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த இடத்துக்கு நான் வந்து இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த விடுதலை பெற்று எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை சாட்சிகள் இருக்குது. That God is already in this place. Your problems are being solved already. It has happened. இப்பொழுது இவ்வளவு நேரம் நீங்க பேசி கொண்டிருந்தீங்க. Anyone who had a burden in your heart, உங்க உள்ளத்துல ஒரு பாரம் இருந்திருக்கும் என்று சொன்னா, I have still some more to preach, but I'm going to let you go. See, the faces are so happy. My God, pastor is letting go, he is going to let us go. Because already you are received. இதுக்கு பிறகு நான் இன்னும் என்னத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கணும்? Did you receive anything? Received. So இன்றைக்கு இந்த காலவெளியில் I am so glad Jesus lifted me. Jesus has lifted me. நான் சொன்னேன், இயேசு என்னை தூக்கி எடுத்துட்டார். ஓ தேவனுக்கு மகிமை, என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. பேதுரு தாண்டு கொண்டு போறான், தண்ணிக்குள்ள நடந்து கொண்டு போகும்போது திடீரென்று பார்த்தான், அலைகளை பார்த்தான், தாண்டு போயிட்டான். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலேயே நீங்க விசுவாசத்தில் நல்லா தான் வந்து கொண்டிருந்தீங்க இயேசுவை நோக்கி கொண்டிருக்கும் வழியில. ஆனா உங்களுடைய சிச்சுவேஷனை பார்க்கும் வழியில நீங்க கீழுக்கு ட்ரவுன் பண்றீங்க. ஆனா இயேசுவே என்னை ரட்சியம் பண்ணி சொன்னா, அவர் ஓடோடி வந்து கரம் கொடுத்து தொடர்ந்து நடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். I am still like that itself. எனக்கு இன்னும் கொஞ்சமும் மாற்றம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். Let the poor say ஒன்றும் இல்லை பாக்கெட்ல. What's the price of this shirt? It is $450.
Some suits are, it's easy. Now it's nothing much. $1,000 மேலே இருக்குது சூட்ஸ். ஆனால் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை. ஆனால் விண்டோ ஷாப்பிங் அவன் வரக்க சும்மா கையில் காசும் இல்லை, வீட்டிலையும் இல்லை, பேங்க்லேயும் இல்லை, கிரெடிட் கார்டும் இல்லை, கிரெடிட் கார்டெல்லாம் ஃபுல். ஆனால் அந்த சேல்ஸ் பர்சன் வரக்க எக்ஸ்கியூஸ் மீ அவன் கேட்காம போகிறான். எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் சூட்? அவன் சொன்னான் 15,000. ஓ, கேன் ஐ வேர் அண்ட் see it? சும்மா இருக்கா போட்டு பார்க்க விருப்பம், வாங்க இயலாது. ஆனால் ஐ எம் பிலீவிங் one day that person will be able to buy it. Let the poor say I am rich. கார் போய்கொண்டிருக்கும் ரோட்ல, வாவ் நல்ல வடிவான கார், நல்ல கார். சும்மா கார் வாங்குறதுக்கே வழி இல்லை. ஆனால் பெரிய எக்ஸ்பென்சிவ் கார்ஸ், லம்பகினி எல்லாம் பறக்குதில்ல ஓடுது. அதை பார்த்துட்டு one day I will buy it. Yes, surely you will buy it. இந்த பேரனுக்கு அதெல்லாம் விருப்பம். நான் சொல்றேன் he will have it. And I am a servant of God. நான் அவனுக்கு சொன்னேன்னா நடக்கும். எங்களோட வாயில வார்த்தைகள் ஜீவன் இருந்த வார்த்தைகள். சும்மா புழுகிறவன் புழுகி கொண்டிருப்பான், அவன்கிட்ட இருந்து ஒன்றும் கிடைக்காது. ஆனால் உண்மையாகவே விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவன், என்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்படி செய்வார், இந்த பிள்ளைகள் நல்லா வருவார்கள். நான் சின்ன பொடியனாக இருக்கும் வழியில், சின்ன பிள்ளையாக இருக்கும் வழியிலேயே என் அப்பா சொல்லுவார், இவன் அமெரிக்கா போகிறான்னு. எனக்கு அமெரிக்கா எந்த பக்கமெண்டே தெரியாது, என்ன கலருன்னு தெரியாது. ஆனால் சொல்லுவார், இவன் அமெரிக்காவுக்கு போகிறான்னு. வேறு ஆட்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவர் போதட்ட மகன் அமெரிக்காவுக்கு போகக்கூடியவன், அவன் நல்ல வசதியான ஆட்கள். அங்கே வசதி ஒன்றும் கிடையாது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு நான் அமெரிக்கா வேண்டாமன்னு சொல்லி இருந்தேன். நான் அமெரிக்காவில் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லி போனான் இலங்கைக்கு. ஆண்டவர் இன்றைக்கு நார்த் அமெரிக்காவில் கொண்டு வந்து சபையை ஸ்தாபித்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த தேவன், நான் சொல்லுகிறேன், என்னுடைய அப்பா விசுவாச வார்த்தைகளை பேசினார், என்னுடைய உலக பிரகாரமான தாப்பன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசி கர்த்தருக்குள்ள உண்மையாக இருப்பீங்கள் என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவீங்கண்டா, உங்களோட பிள்ளைகளுக்காக மாத்திரமில்லை, உங்களுடைய சிச்சுவேஷனுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுவீங்கண்டா. அதான் சும்மா கண்டபாட்டுக்கு யூ ஸ்டூபிட் என்று சொல்ல வேண்டாம். ஆக்களை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இடியட் என்று சொல்லாதீங்க. சில ஆக்கள் கண்டதெல்லாம் பேசுவாங்க, இப்படி பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டாம். நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறது இல்லை, ஆனால் எத்தனையோ காரியங்கள் விசுவாச வார்த்தைகளை பேச 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 உங்களோட பிள்ளைகள் இல்லாதவைகளை, இன்றைக்கு நாங்கள் பாட்டு பாடினோம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுடைய குட்டிகள், தேவனுடைய குட்டிகள் எல்லாம் இருந்தால் இந்த இடத்துல அல்லேலூயா சொல்லுவோம் பாப்போம். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கும் வேளையில் நடக்கும். எனக்கு துக்கம் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நாங்கள் பார்த்தோம் தானே போன கிழமை எலிசாவிடத்தில் போகும்போது எல்லாரும் எப்படி என்று சொல்லி கேட்கும்போது அவள் சுனமியா இஸ்திரி சொல்கிறா, சுகந்தான் சுகந்தான் சுகந்தான், பிள்ளை செத்துட்டுது, ஆனால் சுகந்தான் என்று சொன்னா அது போல பிள்ளை சுகத்தோடு பிள்ளனோடு உயிரோடு வர கர்த்தர் கிருபையளித்தவர். இந்த காலவெளியில் whatever is dead in your life, உங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் என்னதான் செத்து போயிருக்குதுன்னு சொன்னாலும், உயிர் இல்லை, பிளன் இல்லை, ஏலாது, இந்த கையில் ஏலாது, காலில் ஏலாது, உடம்புல ஏலாது, கண்ணில் ஏலாது, காதில் ஏலாது, முடியாதுன்னு சொல்கிற எல்லாத்தையும் கர்த்தர் இந்த காலவெளியில் உயிர்ப்பிப்பார் என்றதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். சிச்சுவேஷன்ஸை திருப்பி தருவார் என்றதை விசுவாசிக்கிறேன். சிச்சுவேஷனை பார்த்து பேச வேண்டும், சூழ்நிலைகளை பார்த்து பேச வேண்டும். சும்மா இருந்து அழுது கொண்டிருக்க கூடாது. செத்து போன உலர்ந்து போன எலும்புகள் பைபிளில் சொல்லி இருக்குது, உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லும் வழியில், வார்த்தைகளை பேச சொல்லும் வழியில், நீங்கள் வார்த்தைகளை பேசுங்கள். ஜீவனும் மரணமும் நாவல அதிகாரத்தில் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் பேசும் வழியில் வேலை இல்லையே வேலை இல்லையே வேலை இல்லையே என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர், எனக்கு ஆண்டவர் ஒரு வேலையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்திருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்க 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 திடீரென்று ஒரு இடத்துல இந்த அருமையான சகோதரன் சொன்னார், அவர் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் சொல்லியிருக்கிறார், அவர் இப்போ நல்ல ஒரு இடத்துல வேலை செய்கிறார், நல்ல பதவியில் இருக்கிறார். அவர் சொன்னார், அதுக்கு நான் தகுதியே இல்லை, அதுக்கு ஏற்ற படிப்பும் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை.
ஆனால் அந்த படிப்பு படித்தவங்களுக்கு இன்டர்வியூவில் கிடைக்கல. ஆனால் படிக்காத எனக்கு ஆண்டவர் அந்த வேலையை தந்து உயர்த்துன்னு காரணம் என்னன்னு சொல்லுகிறேன். காரணம் என்னண்டா, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கும் வேலையில் திட்டுன்னு திட்டிருப்பான். இவன் ஓடுறான், சேர்ச்சுக்கு தான் போகிறான், சேர்ச்சில் நிற்கிறான், சேர்ச்சில் அது செய்கிறான், இது செய்கிறான், ஒரு வேலையை தேடுறான் இல்லையான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடும் வேலையில் கர்த்தர் என்ன செய்வாராம்? பேக்கேஜை கொடுத்து விடுவாராம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் செல்வாக்கும் எல்லாம் உனக்கு பின்தொடரும். பேக் மாதிரி ஆண்டவரை பின்தொடரும் வேளையில் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். இன்றைக்கு அவரை சொல்லும் வேளையில் என்ன ஆசீர்வாதம், எனக்கு இவரை பற்றி தெரியும், எப்படிப்பட்டவராக இருந்தார்ன்றது எனக்கு தெரியும். அவங்களோட அம்மா இங்கே இருக்கிறா, உங்களோட மகன் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பெரிய ஒரு கம்பீரமாக தான் நடந்து வருவீங்க. என்ன மகனை ஆண்டவர் அவ்வளத்துக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். இப்படி நான் எத்தனையோ பேரை பற்றி சொல்ல முடியும், எத்தனையோ பேரை பற்றி சொல்ல முடியும். இங்கே ஒரு மகள் இருக்கிறா, அவக்கு யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு சான்ஸே இல்லாமல் போயிட்டுது, எல்லாம் முடிஞ்சது, டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண மாதிரி. அந்த நேரத்தில் பாஸ்டர் கால் பண்ணி, பாஸ்டர் I prayed, I know one thing, my God will answer my prayers. I prayed for my daughter. என்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ணேன். I am speaking என்னன்னு சொன்ன spiritual daughter. ஆண்டவர் அற்புதத்தை நடப்பித்தார். Today she is working well. இன்னைக்கு நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார். I am going to pray right now. You are in the correct place என்று சொன்னது மாத்திரம் இல்லை, கரெக்ட் போட்ல இருக்கிறீங்க, சரியான போட்ல இருக்கிறீங்க. You will not sink. நீ அவிழ்ந்து போக மாட்ட, தாழ மாட்ட. God has a great vision for you. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், ஒரு பர்பஸ் வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். Everything is over என்று சொல்ல வேண்டாம். God is a good God. Is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good. God is good all the time. எல்லாரும் சொல்லுங்க, God is good என்று சொல்லி. God is good. இந்த இயேசு நல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வார். Amen. அவர் அதிசயங்களை செய்வார். I'm going to pray right now. Whatever your situation has been holding you today is going to be delivered. இன்றைக்கு இவ்வளவு நாளும் இவ்வளவு நேரமும் என்ன உங்களை பிடித்து வைத்திருந்ததோ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்றைக்கு இந்த காலவேளையில ஆண்டவருடைய நாமத்தினால situations will change. வாடி போயிட்டது, செத்து போயிட்டது, உலர்ந்து போயிட்டது, எல்லாம் உயிர் வரும். எங்களோட வீட்டில் மாமா நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தா. மாமா போன பிறகு எனக்கு ஒரே இது நல்லா இருக்குமோ, என்ன நடக்குமோ. மாமாக்கு அவக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, எதை தொட்டாலும் ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. அது பார்த்தா இலைகள் எல்லாம் எல்லோ கலராக மாற தொடங்கிட்டது. எனக்கு எப்படி இருக்கும்? அன்றைக்கு டாக்டர் மார்க் வீட்டை வந்துட்டு, ஓ த பிளான்ஸா, யூ மெயின்டைனிங் த பிளான்ஸ் சொல்லைக்கு எனக்கு இவ்வளோ சந்தோஷம். இந்த க்ரீனாக வந்து பூத்து எல்லாம் வடிவாக இருக்குது. நேற்று மாமா ஆண்டோடைய ராஜ்யம் போய் 7 மாதம். ஐ தாட் லெட் மீ கோ டு த கிரேவியார்ட், லெட் மீ சி மாமா கிரேவியார்ட். மாமாவை பார்க்க போயில, கிரேவியார்டை பார்க்க போனேன். அப்போ நான் யோசித்தேன், பூ வாங்கி கொண்டு போகிறத விட கவனமாக வச்சு வளர்த்து இந்த அந்தூரியம் ஒண்டை வெட்டி கொண்டு போகிறேன்ட்டு ஒண்டை வெட்டி கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்தேன். எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாதுண்டு. ஆனால் இதை எந்த மன திருப்திக்கு நான் செய்தேன். நான் என்னத்தை சொல்ல வர்றேன், செத்து போமே என்று சொல்கிறது எல்லாம் இன்றைக்கு உயிர்ப்பிக்கும். நான் போனேன்டா எல்லாம் செத்து போமென்று சொல்லாதீங்க. ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார், அதிசயங்களை செய்வார். வீட்டை வந்து பாருங்கள், இப்போ அதுக்காக வர வேணும் இல்லை, எல்லாம் க்ரீனாக இருக்குது, நல்லா ஷூ ஃப்ளார் எல்லாம் நல்லா பூக்குது. பூக்காத மொட்டு வந்தோடனே நான் பார்த்துட்டு இப்போ ஆண்டவர் தேங்க் பண்ண மாமா முந்தி கொண்டு போய் காட்டணும் எனக்கு, இங்கே பார் பூக்க போகுது, மொட்டு வருதுண்டு. இப்போ நானே போகிறேன், மாமா இல்லை காட்ட நானே போகிறேன் பார்க்குறதுக்கு. நான் சொல்லுறேன், உங்களுக்கு ஒரு பிரகாசம் வருகிறது, ஒரு நல்ல காலம் வருகிறது, ஒரு நல்ல ஒளி வருகிறது.
பிரகாசம் நிறைந்த காரியங்களை என்னுடைய இயேசு செய்கிறவராய் இருக்கிறார். Come here, முன்னுக்கு வாங்க. I'm going to pray for you. I'm going to pray for you. முன்னுக்கு வாங்க. நான் கை வச்சு ஜெபம் பண்ண ஆட்டியும் I'm going to pray for you. இந்த பலிபீட தண்டையில் வரும் வழியில் ஒரு வல்லமை இருக்குது. பிதாவே, இந்த சபையை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். பெருக்கத்தை ஏற்படுத்துகிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க எங்களுக்கு அந்த தைரியத்தை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். 10,000க்கு மேலான ஆத்துமாக்கள் வருவார்களாக. ஆண்டவரே, அநேகர் வந்து ரட்சிப்புக்குள்ள வருவது மாத்திரமல்ல, ஞானஸ்நான தொட்டியில ஞானஸ்நானம் எப்பொழுதும் கொடுக்கக்கூடியதாக கிருபை அளிப்பீங்களாக. ஆண்டவரே, நடக்க போற சர்ச் அனிவர்சரியை ஆண்டவா அற்புதமான முறையில் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண, நாட் ஜஸ்ட் சண்டே பட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் செலிப்ரேட் பண்ண கிருபை தாங்க சுவாமி. தொடர்ந்து இந்த நாளில் நியாயமான காரணத்தின் நிமித்தமாக வர தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அந்த தடைகளை நீக்கி வருகிற முறை எங்களோடு சேர்ந்து உங்களை துதிக்க கிருபைத்து தாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஆவிக்குரிய விதத்தில் ஒரு பசி, தாகம், வாஞ்ச இன்னும் அதிகரிக்கட்டும் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவர் தூரமான இடங்களுக்கு போயிருக்கிறார்களோ எல்லா காரியங்களையும் செய்து முடித்து சந்தோஷத்தோடு ஏற்ற நேரத்தில் எங்கள் மத்தியில் வர கிருபைத்து தரும்படி கேட்கிறேன். சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். செழிப்பா இருப்பார்களாக, நல்லா இருப்பார்களாக, சந்தோஷமா இருப்பார்களாக, பாதுகாப்போடு இருப்பார்களாக, இன்னும் நாளுக்கு நாள் உங்களுக்குள்ள வளருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இவைகளை கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணி அழைக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாய் திருப்தி ஆக்குறார். களுக்கு சமானமாக என் வாய் திரும்ப வாய் போல ஆகிறது. ஒடுக்கப்படி யாருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.